உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் அண்ணா கிராமம் ஒன்றிய செயலாளர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் அருள்செல்வன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மேல்பட்டாம்பாக்கம் நகர செயலாளர் முகமது இத்ரீஸ், ஒன்றிய துணைச் செயலாளர் அன்பா பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வெல்லும் ஜனநாயக மாநாடு ஒருங்கிணைப்பாளர், கடலூர் மாநகராட்சி துணை மேயர், வழக்கறிஞர் ப. தாமரைச்செல்வன் பங்கேற்று மாநாட்டிற்கு மக்களை அழைத்துச் செல்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் முகாம் செயலாளர் எழில், அதிபன், மாதேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் ஜனவரி 26ஆம் தேதி திருச்சியில் வெல்லும் ஜனநாயக மாநாடு நடைபெறவுள்ளது. அதற்காக வண்டி வாகனங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தற்போது நம்முடைய அண்ணா கிராமம் ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் அருள்செல்வன் மற்றும் மேற்பட்டாம்பாக்கம் நகர செயலாளர் முகமது இத்ரீஸ் மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் அன்பா பாண்டியன் ஆகியோருடன் ஒரு கலந்துரையை ஏற்படுத்தி எவ்வளவு வண்டி வாகனங்கள் ஏற்பாடு செய்துள்ளது என்ற அவருடைய கேள்வி கேட்டு தற்கால 40 வண்டிகள் ஏற்பாடு செய்துள்ளதாக கூறினார்கள். குறித்த நேரத்தில் வர வேண்டும், குறித்த நேரத்தில் மாநாட்டுக்கு வர வேண்டும், மதிய சாப்பிட உணவு, இரவு உணவு இரண்டும் தயார் செய்து கொள்ள வேண்டும், சரியான நேரத்தில் அங்கே வருகை தந்து மாநாட்டுக்கு குறித்த நேரத்தில் வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தோம். தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் கூறிய அனைத்து கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் போது அண்ணா கிராமம் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய கவுன்சிலர் அருள்செல்வன் மற்றும் மேல்பட்டாம்பாக்கம் பேரூராட்சி செயலாளர் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் முகமது இத்ரீஸ், அன்பா பாண்டியன், முகாம் செயலாளர் ஆகியோர் நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் கல்லறைப்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் பலராமன். இவரது மகன் வெற்றிவேல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த 18ஆம் தேதி காலை பள்ளிக்கு தேர்வு எழுத சென்ற இவரை அதே ஊரைச் சேர்ந்த முனியப்பன், முருகன், பிரவீன், சங்கர் மற்றும் சிலர் வழிமறித்து சாதியின் பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியும் இரும்பு கம்பியால் தாக்கியும் உள்ளனர். மேலும் நீ தேர்வு எழுத செல்லக்கூடாது என கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த வெற்றிவேல் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் காவல் நிலையத்தில் தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவனை திருவண்ணாமலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மைய மாவட்ட செயலாளர் வளர்மதி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணைத் தலைவர் ராஜகோபால், ஒன்றிய செயலாளர் அன்னக்கிளி ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு தேர்வு எழுத சென்ற மாணவனை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தியும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களின் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்டம் சார்பில் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானா அம்பேத்கர் சிலை அருகே சமத்துவ பொங்கல் விழா நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். இதில் நகர பொருளாளர்கள் மேட்டுக்காலனி முருகன், பூந்தோட்டம் தனசேகர், நகர துணைச் செயலாளர்கள் வயலூர் இளங்கோவன், வீரபாண்டியன், வீரமணி, ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, ஒன்றிய பொருளாளர் எழில்வான், ஒன்றிய துணைச் செயலாளர் கவியரசு, கம்மாபுரம் ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் குமாரமங்கலம் ராஜ் குமார், செல்வமணி, நல்லதம்பி, ஓட்டுநர் பாலு, ஒன்றிய துணைச் செயலாளர் சங்கர்,
அருண் சுகன், ஜீவா, கார்குடல் விமல்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த உழவர் திருநாளில், தமிழர் திருநாளில் சாதிய மதவாத சக்திகளை ஒழிக்க வேண்டும், சனாதனத்தை வேறறுக்க வேண்டும். வருகின்ற ஜனவரி 26ஆம் நாள் வருகின்ற ஜனவரி 26ஆம் நாள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் திருச்சியில் நடைபெற இருக்கின்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சலுக்கு ஒரு பிரச்சாரமாகவும் இன்றைக்கு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடத்திலே வழங்கி இன்றைக்கு வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு அணிதிட்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர், தியாக தலைவர் தன்னுடைய தமிழர் திருநாள் தை புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் சனாதனத்தை வென்றெடுப்பதற்கு நாமெல்லாம் தை திருநாளில் உறுதியேற்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதையே விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அறைகோலாக விடுக்கிறோம். தலைவர் வழிகாட்டுதலோடு சனாதனத்தை வேறறுக்க, சனநாயகத்தை வென்றெடுக்க தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் உழவர் திருநாளில் உலக பொதுமறையாம் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் தினத்தில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியம் தென்கரை பேரூர் கள்ளிப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சேகுவேரா தலைமையில் ஒன்றிய துணைச் செயலாளர் இனியன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ராவணரதன், கள்ளிமுருகன், பேரூர் கவுன்சிலர் கைலாசம், பேரூர் துணைச் செயலாளர்கள் பச்சை தமிழன், வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலையில் காலேஜ் விளக்கு கள்ளிப்பட்டி முகாம் புதிய பெயர் பலகையை தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியம் தென்கரை பேரூர் கள்ளிப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சேகுவேரா தலைமையில் ஒன்றிய துணைச் செயலாளர் இனியன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ராவணரதன், கள்ளிமுருகன், பேரூர் கவுன்சிலர் கைலாசம், பேரூர் துணைச் செயலாளர்கள் பச்சை தமிழன், வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலையில் கள்ளிப்பட்டி முகாம் புதிய பெயர் பலகையை தேனி மாவட்ட செயலாளர் அரிமா ரஃபிக் திறந்து வைத்து கொடியேற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைச் செயலாளர் பாஸ்கரன், மாநில துணைச் செயலாளர் கோமதி, மாநில துணைச் செயலாளர் தமிழன், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் மு ஆண்டவர், மாவட்ட அமைப்பாளர் கருத்தையன், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஆதவன், தென்கரை பேரூர் பொறுப்பாளர்கள் திருமா ராமா, இளையராஜா, ராஜ்குமார், திருமாபாண்டி, திருமாமணி, முத்துராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிக்காவியனால் இன்று கள்ளிப்பட்டி முகாம் சார்பாக தென்கரை பேரூராட்சியின் கிளையில் இன்று பெயர் பலகையும் கொடிமரமும் ஏற்றி இந்த மாநாட்டை சிறப்புடன் நடத்திட வேண்டும் என்று இன்று மாநாட்டு பணியாக துவங்கி தேனி கிழக்கு மாவட்ட சார்பாக நாங்கள் இங்கிருந்து 20 பேருந்துகளிலும் 25 வேன்களிலும் 20 கார்களிலும் பயணிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவில் திருவாரூர் வடக்கு மாவட்டம் தெற்கு ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பாக குடவாசல் பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் நடப்பட்டு கொடியேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை மர்ம நபர்களால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் பிடுங்கப்பட்டிருந்துள்ளது. இதனை கண்டு ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குடவாசல் பேருந்து நிலையம் முன்பு தெற்கு ஒன்றிய செயலாளர் சிறைச்செல்வன் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த குடவாசல் காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தையில் நடத்தியதை அடுத்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சாலை மறியல் போராட்டத்தில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் NT இடிமுரசு, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மயிலையன், மாநில துணைச் செயலாளர் திருமாறன், மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் அமுதா இனியன் மற்றும் நிர்வாகிகள் தமிழ், அமுதவல்லவன், கோவி கணேசன், பால்கிட்டு உலகநாதன், செல்லூர் அரவாணன், சுடர் வளவன், மஞ்சக்குடி செந்தில், நேருநகர் ராஜா, மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,